திருப்பிக் கொள்வோம். The book of Acts எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் 13ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இங்கே நல்ல கவனித்து பாருங்கள். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். இங்கே வேத வசனத்தை கவனிங்க. தள்ளப்பட்ட ஒரு நபர் யார் என்றால் சவுல். நம்ம எல்லாருக்கும் தெரியும். தள்ளப்பட்ட ஒரு நபர் யார் என்றால் சவுல் என்று தெரியும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் யார் என்றால் தாவீது. ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாத்திரமல்ல, அவனை குறித்து மனுஷன் அல்ல, கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதனால தான் இந்த இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டாம், கடினப்படுத்த வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இருதயத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம், கடினப்படுத்த வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோமூட்டுதலில் நடந்தது போல இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. நல்ல கவனிங்க. அப்ப இருதயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, கடினப்படுத்த கூடாது. ஆண்டவர் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இருதயத்தை என்ன செய்யக்கூடாது. சிலருக்கு என்னதான் நாம உபதேசம் பண்ணாலும் சரி, என்னதான் கர்த்தருடைய காரியத்தை செய்தாலும் சரி, அவங்க இருதயம் எப்படிதான் இருக்கும், கடினமாதான் இருக்கும். அந்த கடினமான இருதயத்தை ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம், கடினப்படுத்த வேண்டாம். கடினப்படுத்தின எல்லாரும் கானானுக்குள்ளாக நுழையாதபடிக்கு அவர்கள் வழியிலேயே என்ன செய்தார்கள், மடிந்து போனார்கள். வழியிலேயே என்ன செய்தார்கள், மடிந்து போனார்கள். அப்ப நம்முடைய இலக்கு வழியிலேயே மடிந்து போவது கிடையாது. நம்முடைய இலக்கு கானானுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், பிரவேசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கானானுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், பிரவேசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, அவனை தள்ளி, நல்ல கவனிங்க, அவனை தள்ளி அங்கு வேதம் சொல்லுகிறது, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இப்ப இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண போறோம். யார, தாவீதையும் சவுலையும் கம்பேர் பண்ண போறோம். இப்ப நல்லா கவனித்து பாருங்க. சவுலை ஆண்டவர் ஏன் புறக்கணித்தார், தாவீதை ஏன் ஏற்றுக்கொண்டார், இருதயத்துக்கு ஏற்றவனாக எப்படி தெரிந்து கொண்டார், அப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு வாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே இங்கே 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்கு 30,000 ரதங்களோடு 6,000 குதிரை வீரரோடு கடற்கரை மலனத்தையான ஜனங்களோடு கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். இங்கே நல்ல கவனித்து பாருங்கள். ஒரு சம்பவம் நடக்கிறது. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக 6,000 குதிரை வீரர்களோடும் 30,000 ரதங்களோடும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடு கூட மிக்மாசிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நல்ல கவனிங்க. இந்த பகுதியை நீங்க கவனிச்சு பார்ப்பீர்களானால், கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடு கூட இங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி பெலிஸ்தியர்கள் வந்தார்கள் மிக்மாசிலே. ஆனால் அங்கே இப்பொழுது சாமுவேல் வந்து பலி செலுத்தி அந்த யுத்தத்தை என்ன செய்ய வேண்டும், தொடங்கி வைக்க வேண்டும். சாமுவேல் வந்து பலி செலுத்தி தேவனிடத்தில் உத்தரவு பெற்று இந்த யுத்தத்துக்கு என்ன செய்ய வேண்டும், அனுப்பி வைக்க வேண்டும். இப்பொழுது சாமுவேல், ஆசாரியனாகிய சாமுவேல் வருவதற்கு கால தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. ஆசாரியனாகிய சாமுவேல் வருவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, கால தாமதம் ஆகிக்கொண்டிருக்கிறது. அப்படி கால தாமதம் ஆகும்போது எத்தனை நாள் ஆயிடுச்சுன்னா 7 days ஆயிடுச்சு.
8வது வசனத்துல பார்க்கிறோம், சாமுவேல் வருவதற்கு 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. சாமுவேல் எங்க வரல? இப்ப கில்கால்ல வந்து சாமுவேல் பலி செலுத்தின பிற்பாடுதான் இந்த யுத்தத்தை என்ன செய்யணும்? தொடங்கணும். இப்ப சவுல் ராஜா என்ன பார்க்கிறார் என்றால், தான் கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சிதறி போகிறத பார்க்கிறாரு. சிலர் வந்து கெபில்ல போய் பதுங்கிறத பார்க்கிறாரு. சிலர் யோர்தானை கடந்து அப்புறத்துல போகிறத பார்க்கிறாரு. அவருக்குள்ளார என்ன ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு பதஷ்டம் ஏற்படுது. ஜனங்கள் நம்ம பக்கத்துல இல்லாம சிதறி போகிறார்கள் அப்படி என்று சவுலுக்குள்ளாக என்ன வந்தது? ஒரு பதஷ்டம் ஏற்படுகிறது. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? சாமுவேல் செய்ய வேண்டிய அந்த பலியை இப்போது சவுலே என்ன செய்கிறாரு? செய்ய ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சவுலே என்ன செய்யறாரு? வேதம் சொல்லுகிறது, நாம எந்த காரியத்தை நம்ம கையில கொடுத்தாரோ அந்த காரியத்தை மாத்திரம் நம்ம சரியா செஞ்சா அதுல எந்த குழப்பமும் வராது. நாம செய்ய வேண்டாத ஒரு காரியத்தை நாம செய்யும் போது அதுல குழப்பம் என்ன செய்யுது? வரதான் செய்யுது. அல்லேலூயா. அது ஊழியக்காரங்களுக்கும் பொருந்தும், விசுவாசிகளுக்கும் பொருந்தும். நல்ல கவனிங்க. நம்ம எதை செய்யணுமோ அதை தான் என்ன செய்யணும்? எதை செய்யக்கூடாதோ அதை நிச்சயமா என்ன செய்யக்கூடாது. இங்கே வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது அவன் என்ன செய்தான்? பலி செலுத்தி விட்டான். 8வது வசனத்தை வாசிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்திருந்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது சாமுவேல் வந்தான். இப்ப பாருங்க, 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காரியத்தை இங்கே சாமுவேல் மெச்சிக்கொள்ளவில்லை. சாமுவேல் சவுலை பார்த்து, இல்லப்பா, நான் வரதுக்கு இடையில பிரேக் ஆயிட்டேன், கொஞ்சம் எனக்கு என்னது பஸ் கிடைக்கல, எனக்கு ட்ரெயின் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அங்க சாமுவேல் வந்து சவுல்ட்ட வந்து என்ன செய்யல? காம்ப்ரமைஸ் பண்ணல. ஓகே என் வேலையை நீ செஞ்சதுக்காக என்னது அப்படி சொல்லி மெச்சிக்கொள்ளல. 13வது வசனத்திலே அந்த காரியத்தை சாமுவேல் சொல்றாரு, புத்தியினமாய் செய்தீர். நல்ல கவனிங்க, என்ன செய்தாரா? புத்தியினமாய் செய்தாய். நான் சொல்லுகிறேன், பலி யார் செலுத்தணும்? ஆசாரியன் செலுத்தணும். அதற்கு பதிலாக யார் செலுத்துறா? ராஜாவே செலுத்துறாரு. அப்ப அதற்கு என்ன நம்ம சொல்றாரு? புத்தியினமாய் செய்தாய். ஒருவேளை நமக்கு அதிகாரம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், அதனால நாம எல்லாமே செஞ்சிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ அதை மாத்திரம் தான் செய்யணும். நான் மறுபடியும் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆசீர்வாதம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் செய்ய சொல்லாத ஒரு காரியத்தை நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அதை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ராஜா இஸ்ரவேல் மேல ஏறக்குறைய 52 ஆண்டு காலம் என்ன செஞ்சாரு? அரசாட்சி பண்ணிட்டாரு. அவர் பேரு வந்து உசியா. அந்த உசியா ராஜா 52 வருஷம் இஸ்ரவேல் மேல ராஜ்யபாரம் பண்ணிட்டாரு. இப்ப அவருக்கு கொழுப்பெடுத்து போச்சு. என்ன கொழுப்பெடுத்து போச்சுன்னா, அவர் வந்து ஆசாரியர்கள் தேவாலயத்துல தூபம் காட்டணும். இப்ப இவரு போய் என்ன செய்யறாரு? ஆசாரியர்கள்லாம் கொஞ்சம் நில்லுங்க, நான் இப்ப என்ன செய்யறேன்? தூபம் காட்டுறேன். ஆசாரியர்கள் வந்து தடுத்துறாங்க, ராஜாவே இது உம்முடைய அலுவல் காரியத்துக்கு அடுத்தது, இதை நீங்க செய்யக்கூடாது அப்படி ஸ்டாப் பண்றாங்க. அவர் என்ன செய்றாங்க? ஆசாரியன் ஸ்டாப் பண்ணாலும் அவர் ஸ்டாப் ஆகல. அவர் என்ன செய்யறாரு? போய் தூப கலசத்தை எடுத்து தூபம் காட்ட பண்ணாரு. அடிச்சாரு, நெத்தியில ஒரு அடி. என்ன தெரியுமா? நெத்தியில குஷ்டரோகம் வந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் ராஜ்ய பாரத்தை விட்டு பாளையத்துக்கு புறம்பாக அவனுடைய வீடு கொண்டப்பட்டான். அல்லேலூயா. இப்ப எதை கர்த்தர் நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரோ அதை மாத்திரம் தான் நம்ம என்ன செய்யணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்தது ஒரு காரியம் கவனிச்சு பாருங்க. அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், அதிலே 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசியுங்களே. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல். சிஸ்டர், அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்கியூஸ்னு சொல்லுவேன் நான். இப்ப 13ஆம் அதிகாரத்தை நம்ம படிச்சோம்ல, அதுல நீங்க
13வது வசனத்துக்கு முன்னாடி 12வது வசனத்தை படிங்களேன். 12வது வசனத்தை படிங்களேன். கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். இப்ப சொன்னா, இப்ப பாருங்க 14வது வசனத்துல என்ன சொன்னது? இப்போதும் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு, இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 13வது வசனத்துல உன் உயிர் போவாது, ஆனா ராஜ்யபாரத்தை வேற ஆளுக்கு என்ன செஞ்சாரு? இப்ப என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும்? சவுல் மன்னிப்பு கேட்டிருக்கணும். மன்னிப்பு கேட்டிருக்கணும். சில ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வந்து திமிரு வந்துடும். எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்மள மாதிரி உண்டாடா, நம்ம யாருக்கு எப்படா தலை வணங்கியிருக்கோம்? நான் சொல்றேன், யாருக்கு தலை வணங்குறோமோ இல்லையோ கர்த்தருக்கு தலை வணங்கிதான் ஆகணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் புழுதியில இருந்து நம்மளை உயர்த்துகிறவர், உயர்ந்த இடத்துல புழுதிக்கு தள்ளுறவர் அவர் தான். இதை மறந்துடக்கூடாது. புழுதியிலிருந்து உயர்த்துகிறவரும் அவர் தான், உயரத்திலிருந்து கீழே தள்ளுறவரும் என்னது? அண்ணால் வந்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்றாத. நல்லா கவனிச்சு பாருங்க, எடுக்க வேணாம், நேரம் இல்ல. புழுதியிலிருந்து உயரத்துல கொண்டு போய் வைக்கிறவர் அவர் தான், அங்க இருந்து கீழே தள்ளுறவரும் என்னது? அவர் தான். இதை மறந்துடவே கூடாது. எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் சொல்ல வேண்டும், இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை தான் சொல்லணும், இது கர்த்தருடைய தயவு தான் சொல்லணும், இது கர்த்தருடைய இரக்கம் தான் சொல்லணும். எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனத்தை பாருங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். இப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நீ என்ன செய்யும்? கேளும். ஏன்னா ஏற்கனவே கேட்கல, அதனால மறுபடியும் சாமுவேலை அழுத்தி சொல்றாரு. சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, இப்போதும் கர்த்தருடைய சத்தத்தை நீ என்ன செய்யும்? கேளும். நிறைய பேருக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுனா, நான் சொல்றேன், அவன் சொல்றது உனக்கு அமிர்தம் போல இருக்குது, ஆனா கர்த்தர் சொல்றது உனக்கு எப்படி இருக்குது? காடிய போல இருக்குது. நான் சொல்றேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டினா மேன்மை வரும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம விட்டுட்டினா உனக்கு மேன்மை இழந்து போயிருவ. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கிளாஸை எடுத்து கையில பிடிச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு நல்ல கவனிங்க. உள்ள போனோம்னா அது என்ன செய்யுது? என்னென்னமோ செய்து, அது என்னென்னமோ என்ன செய்து. ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைய நீங்க பாருங்க, அதே குடிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? சாராயம் குடிச்சாளுக்கு தெரியும், சாராயம் குடிச்சாளுங்களுக்கு தெரியும். அதை குடிக்கும் போது என்னது? எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை குடிக்கும் போது, அப்புறம் என்னது? குடிக்கும் போதே சில ஆளுக்கு உல்டாவா மாறும், சில ஆளு குடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு உல்டாவா மாறும். நான் சொல்றேன், அதுக்கே என்னது? ஜனங்க ரொம்ப மோகத்துல ஓடுறான். ஜனங்க என்னது? மோகத்துல ஓடுறான். நான் சொல்றேன், இங்க கர்த்தருடைய வார்த்தைய ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? கேட்கணும். பாருங்க, அந்த வார்த்தையை சொல்றாரு. 2வது வசனத்தை பாடிங்களேன், படிங்க. இப்போதும் முதலாவது வசனம் கடைசி பகுதி, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை கேளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏற்கனவே கேட்காதவன், அதனால கேட்காதவன் இப்ப சொல்றாரு நீ கேளும். அப்ப அடுத்த வார்த்தை சொல்லுது, அங்க சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வந்தபோது, அங்க பாருங்க, ஆண்டவர் பாருங்க, நமக்கு விரோதமா செயல்படுகிற ஒருத்தரை நாம வேண்டுமானால் மறந்து போயிடலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு நபரை கர்த்தர் மறந்து போவதில்லை. அவனுக்கு ஏற்ற நேரத்திலே அவனை கர்த்தர் பனிஷ் பண்ணுவார். அவர் எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஐயா, நான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நடத்தி கொண்டு வரும்போது இந்த அமலேக்கு வந்து வழியில என் ஜனத்துக்கு என்ன செய்யல? இடம் கொடுக்கல. அதனால அந்த காரியத்தை என் மனசுல வச்சிருக்கிறேன். அதனால சாமுவேல் சொல்றாரு, சவுலை பார்த்து நீ சொல்லு, இந்த அமலேக்க சவுல் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். அவன் பட்சபாதம் பார்க்க கூடாது, இரக்கம் பார்க்க கூடாது. அந்த தேசத்துல இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள், ஆடு மாடு பிள்ளைகள் யாரா இருந்தாலும் வெட்டி போடு. யாரா இருந்தாலும் என்ன செய்ய?
வெட்டி போடு. அதுதான் என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அங்க பாருங்க, அப்ப 15ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 3வது வசனத்தை பாருங்க. சேனைகளின் 3வது வசனம் படிங்க. இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. அவன் மேல் இரக்கம் வைக்காமல். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது சங்கரித்து அவர் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார். இதான் வார்த்தை. என்ன செஞ்சிரு? ஒருத்தனையும் மீதியா வைக்காத, எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு? கொன்று போடு. அல்லேலூயா. இப்ப என்ன செஞ்சாரா? அதான் கேள்வி. செஞ்சாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 8வது வசனத்தை படிங்க. அமலேக்கியரின் ராஜாவாக ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். இதெல்லாம் ஓகே தான். பிடிச்சான், கொண்டு போட்டான், எல்லாம் ஓகே தான். அடுத்தது 9வது வசனத்திலே வரும்போது சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. மனதில்லாமல். அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு இச்சை இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? அது ஆசைன்னு சொல்றதை விட ஒரு இச்சை இருக்குது. எது மேல? அந்த அமலேக்கருடைய ஆடு மாடு மேல என்ன இருக்குது? ஒரு இச்சை இருக்குது. அந்த இச்சையினால அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் கொன்று போட என்ன செய்யல? அழித்து போட மனதில்லாம ஒரு 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 என்ன சொல்றான்? சாமுவேல் வந்து கேக்குறாரு, என்னப்பா எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டியா அப்படின்னு. அப்ப சொல்லும் போது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் ஐயா அப்படிங்கிறாரு. யாரு? சவுலு. அவர் சொல்றாரு, உன் ஆடு மாடுடைய சத்தம் என் காதுல கேக்குதுறாங்கிறாரு. உன் ஆடு மாடுடைய சத்தம் என் காதுல கேக்குதுடா அப்படின்னு பதறி போய் சவுல் சொல்றாரு, இல்ல கர்த்தருக்கு. அதுவும் பாருங்க, உம்முடைய தேவனுக்கு. அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா 15 படிங்களேன். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு. சாமுவேல் ஆராதிக்கிற தேவன் இவருக்கு என்ன வேணும்? ரொம்ப அழகா கதை சொல்றான். நான் சொல்றேன், உலகத்துல நீ ஏதோ ஒரு இச்சைக்காக காம்ப்ரமைஷன் ஆகும் போது அதுக்கு 1008 காம்ப்ரமைஷனை என்ன செய்யலாம்? பேசலாம், சொல்லலாம். ஆனா இதெல்லாம் பரலோகத்தின் தேவன் ஏற்றுக்கொள்வாரா? சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்சோட மாறிக்குவாங்க அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், நீ சொல்லக்கூடிய காரியம் பரலோகத்தின் தேவன் ஏற்றுக்கொள்வாரா? பேலியாளின் மக்களுக்கும் கர்த்தருடைய ஜனத்துக்கும் எந்தவித என்ன கிடையாது, உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை என்று திரு பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவ கர்த்த காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேளும். கர்த்தருடைய சத்தத்தை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை சொல்லுங்க. நம்மளை பார்த்து சொல்லுங்க, அடுத்தவளை பார்த்து சொல்லி பழகிட்டோம். கர்த்தருடைய சத்தத்தை கேளு. அல்லேலூயா. சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேளு. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். இப்ப சொல்றாரு, எடே சத்தம் காதுல கேக்குதுரா அப்படின்னு அவட சொல்றாரு, உம்முடைய தேவனுக்கு முதல் தரமானவளை என்ன செய்யறேன்? பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் சொல்றான். இப்ப அவன் சொல்றாரு, அதுல சாமுவேல் என்ன செய்யல? காம்ப்ரமைஷன் ஆகல. சாமுவேல் என்ன செய்யல? 22வது வசனம் சொல்றாரு அந்த அதிகாரத்துல. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? அல்லேலூயா. obedient better than sacrifice. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே என்னது? இப்ப சொல்றாரு, உன் ராட்சிய பார நிக்காது. உன் ராட்சியத்தை புடுங்கி என்ன செஞ்சாரு? ஆண்டவர் இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டாருப்பா அப்படி சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதுக்கு பிற்பாடு சாமுவேல் சவுலை சந்திக்கவே இல்லை. அவன் எந்திரிச்சு போயிட்டான். இந்த காரியம் நடந்த பிற்பாடு நமக்கெல்லாம் தெரியும். அந்த அதிகாரத்தினுடைய 30ஆம் அதிகாரத்துல சவுலுடைய மரணத்தை நம்ம பார்க்கிறோம். சவுலுடைய மரணத்தை பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இவனை நான் என்ன செஞ்சேன்? தள்ளுனேன். இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கை 13:22 இவன் சொல்லப்பட்டிருக்குது. அவனை தள்ளின்னு சொல்ல இருக்குது. அவன் தான் இவன். யாரு? இந்த சவுல் தான் இவன். இவனை தள்ளி இப்ப ஒருத்தனை என்ன செய்யறாரு? தாவீதை அவர்கள் ராஜாவாக ஏற்படுத்தி. அப்ப இவன் ரொம்ப யோக்கியமான ஆளா? இதான கேள்வி. இப்ப அவன் வந்து கீழ்ப்படியில அவனை தள்ளி விட்டுட்டாரு.
இப்ப இவன் ரொம்ப யோக்கியமான ஆளா? இதான் கேள்வி. இப்ப பாருங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை வாசிங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரர் அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். தாவீது என்ன செஞ்சிட்டாரு? எருசலேமில் இருந்து விட்டான். எதுக்காண்டி இருந்தான்னு தெரியல. வேதம் சொல்லுது அது ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலமா இருந்த சீசன். அந்த சீசன் யாருன்னா ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம். இப்ப ராஜா யுத்தம் பண்ணாம எங்க இருந்துட்டாரு? வீட்டுல இருந்துட்டாரு. ஒருவேளை யுத்தத்துக்கு ராஜாவால போக முடியல, ராஜா என்ன செய்யணும்? யுத்த காலத்துல இருக்கிற ஜனங்களுக்காக, போர் சேவர்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்ப ராஜா என்ன செஞ்சாரு? கொஞ்சம் காத்து வாங்க, அப்படியே மேல கொஞ்சம் உலாத்தி கொண்டிருக்கிறார். 3வது வசனம் சொல்லுது, வாசிங்க 3வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். 2வது வசனத்தை பார்க்கிறோம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கை மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது, அரண்மனையின் உப்பரிக்கை மேல என்னது? உலாத்தி கொண்டிருக்கும் போது இவர் என்ன செய்யறாரு? மேல உலாத்தி கொண்டிருக்கிறார். மேல என்ன செய்யறாரு? உலாத் 2வது வசனம் சொல்ல அழகா சொல்லுது, வாசிங்க அங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமாய் இருந்தாள். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமுள்ள பெண்ணா இருந்தா. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவி பத்சேபாள் என்றார்கள். இப்ப நல்ல கவனிங்க, இந்த பத்சேபாளுடைய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நமக்கு தெரியும். இப்ப அவன் என்ன செய்யறான்? அவளை கூட்டு வர சொல்லி அவளோடு கூட தவறான உறவு வைத்துக்கிட்டான். உறவு வைத்தன யுத்த காலத்துல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. உரியா அவன் என்ன செய்யல? வீட்டுக்கு வரல. இப்ப உடனே ஆள் அனுப்புறான். நான் இப்ப கர்ப்பமாயிட்டேன். நான் என்ன செஞ்சிட்டேன்? இப்ப கர்ப்பமாயிட்டேன். உடனே தாவீதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன செய்யறாரு? இப்ப உரியா என்ன செய்யறாரு? வீட்டுக்கு அவனை அனுப்புங்க அப்படின்னு அவன் உரியாவை வீட்டுக்கு அனுப்பணும்னு வீட்டுக்கு வந்து தாவீது இடத்துல நல்லா புகழெல்லாம் பெற்றுக்கிட்டு அவன் சொல்றான், நீ போய் இப்போ பொண்டாட்டியோட என்னது சந்தோஷமா இரு அப்படிங்கிறான். அப்ப அவன் உடனே தாவீதை விட்டு போயிட்டு அவன் தான் வீட்டுக்கு போகல. யுத்த வீரர்களா எங்க படுத்திருப்பாங்களோ அங்க படுத்திருந்தான். செய்தி வருது தாவீதுக்கு, உரியா தான் வீட்டுக்கு போகல, அவன் எங்க செய்யறான்? யுத்த வீரர்களோட படுத்து கொண்டிருக்கிறான். உடனே அவனை அழைச்சிட்டு வாங்க இங்க அப்படிறாங்க. இப்ப உரியாட்ட கேக்குறாங்க, ஏன்பா நீ போய் வீட்டுக்கு போகல, சந்தோஷமா இருக்க சொல்லி உன்னை அனுப்புனேனே அப்படின்னாரு. அவன் சொல்றான், ஜனங்கள் எல்லாரும் யுத்த காலத்துல யுத்தம் செஞ்சிட்டு இருக்காங்க, நான் போய் என் மனைவியோடு சந்தோஷமா இருக்கிற காலமா இது? அப்படி காலம் இல்ல ராஜா அப்படின்னு இவனுக்கு புத்திய சொல்லிட்டு இவன் எங்க செய்யறான்? மறுபடியும் யுத்தத்துக்கு போறான். அவன் போகும்போது ஒரு லெட்டரை எழுதி அனுப்புறாங்க யோவாப்புக்கு. யோவாப்பு யாருன்னா தாவீதினுடைய போர் சேவகன், தலைவன், அவன் படை தலைவன். அவன் அந்த படைத்தலைவனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறான். இவனை யுத்தம் செய்யற எங்க மும்மரமா இருக்கோ அங்க முன்னாடி தூக்கி போடுறான் இவனா அப்படிங்கிறான். முன்னாடி என்ன செய்ய? தூக்கி போடுறாங்கிறான். உடனே அப்போ அவனை முன்னாடி கொண்டு போய் வைக்கிறான். அவன் அந்த யுத்தத்துல என்னது? உரியா மரித்து போனான். உரியா என்ன செய்தான்? மரித்து போனான். வேதம் சொல்லுகிறது அந்த அதிகாரத்திலே சற்று கவனித்து பாருங்கள். 26வது வசனத்தை படிங்க. 11:26 படி. புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவன் தன் நாயகனுக்காக இலவு கொண்டாடினான். அவன் தன் நாயகனுக்காக என்னது? இலவு கொண்டாடினான். எப்படி இலவு கொண்டாடி இருப்பான்? முடிஞ்சிருச்சுறான் பிரச்சனை. என்னது? முடிஞ்சிருச்சு. செலால்லாம் என்னது? அத்தை எப்ப காலியாமோ இல்ல, அத்தை எப்ப சாமம், திண்ணை எப்ப காலியாமோ. நிறைய பேருடைய ஆளு என்னது? தப்பா சொல்றோம் பழமொழிய. ஜெயசிலேக்கா எப்படி அது? அந்த பழமொழி எப்படி? இல்ல அம்மா இல்ல, அத்தை தான் சொல்லுவாங்க. அத்தை எப்ப சாவா, திண்ணை எப்ப காலியாகும். அதான் கரெக்ட் நினைக்கிறேன். அப்படி என்னது? எப்ப புருஷன் என்னது அவனுக்கு வேதம் சொல்லுது. அவன் அந்த வார்த்தை நான் படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா, தன் நாயகனுக்காக, அந்த வார்த்தையை பாருங்க, தன் நாயகனுக்காக. இன்னைக்கு மாயமான உலகம், ஹிப்போக்ரிசியான உலகம், தன் நாயகனுக்காக அவ இளவெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்திருக்கானா. உன்னை தாவீது அடுத்த வசனம் சொல்லுது, துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். போதும். இங்க கவனிச்சு பாருங்க,
என்ன செய்யறார் தாவீது? ஃபர்ஸ்ட் ஒரு விபச்சார பாவம், அடுத்தது அந்த விபச்சார பாவத்தை மூடுறதுக்கு உரியாவை என்ன செய்யறாரு? தந்திரப்படுத்துறாரு. இரண்டாவது காரியம். மூணாவது காரியம், அவனையே கொலை செய்யறதுக்கு இவன் தந்திரமான ஆலோசனை பண்ணி அவனை என்ன செய்யறாரு? கொலை செஞ்சு. 3 விதமான காரியம் அங்க நடக்குது. ஒண்ணு, அவன் ஒரு விபச்சார பாவத்துல இருக்கிறான். ரெண்டாவது, அந்த பாவத்தை மறைக்கிறத அவன் என்னென்னமோ தந்திரம் பண்ணா, அது ஒண்ணு நடக்கல. மூணாவது, அவன் அந்த உரியாவை என்ன செய்கிறான்? கொன்று போடுகிறதுக்கு காரியம் செய்கிறான். இப்ப நல்ல கவனிங்க, அடுத்த வார்த்தை இதுதான் ரொம்ப பியூட்டி. 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு வார்த்தை தொடங்குது பாருங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இத மறக்காதீங்க ஐயா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் மாத்திரம் அல்ல, நான் சொல்றேன், நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவனா இருக்கிறார் அவர். வேதம் சொல்லுகிறது, சிருஷ்டிகருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிகருக்கு மறைவானது, எல்லாரும் சொல்லுங்க, சிருஷ்டிகருக்கு மறைவானது. அல்லேலூயா. எல்லாம் அவருக்கு எப்படி இருக்குது? வெளியரங்கமா இருக்குது. வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையை எல்லாம் அவருடைய பார்வைக்கு நிர்வாணமா இருக்கிறது என்று சொல்லுகிறது. எல்லாம் அவர் பார்வைக்கு எப்படி இருக்குது? வெளியரங்கமா இருக்கிறது. அங்கே கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்துக்கு அனுப்பி ஒரு கதையை சொல்றாரு. என்ன கதையை சொல்றாருன்னா, ஒரு ஐஸ்வர்யவானுக்கு திரளான ஆடுகள் இருந்துச்சு. ஒரு தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் தான் இருந்துச்சு. அது சில நேரத்துல அந்த ஆட்டுக்குட்டி அவனோட படுத்துக்கும், அவன் மடியில படுத்துக்கும், சில நேரத்துல அவனோட சேர்ந்து தூங்கும். அப்போது இந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்தான். அவன் விருந்தாடி வரும்போது அந்த விருந்தாடிக்கு சமைப்பதற்கு இந்த தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அடிக்க வேணும்னு சொல்லி அவன் கேட்டான். அவன் தரல. ஆனா வாலண்டரியா பிடிச்ச அந்த ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சான்? அடிச்சு போட்டான். இவன், ராஜா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். தாவீது சொல்றாரு, நிச்சயமாக அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? மரணத்துக்கு பாத்திரன். மரணத்துக்கு பாத்திரன் அப்படின்னு சொன்னான். அப்ப நாத்தான் சொன்னான், அவன் நீந்தாண்டானாரு. அவன் யாரு? நீயே அந்த மனுஷன். நல்ல கவனிங்க, அவன் நீந்தாண்டா அப்படிங்கிறாரு. இப்ப என்னாச்சு? தூக்கி வாரி போட்டுச்சு. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே இருதயத்தை பொளக்கிறதா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? இருதயத்தை பொளந்துரும் அப்படியே. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அது இருபுற கருக்குள்ள பட்டயம், பேசுறவங்களையும் குத்தும், கேட்கிறவங்களையும் அது என்ன செய்யும்? குத்தும். அல்லேலூயா. அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, தாவீதே நீதான் அப்படிங்கிறாரு. அடுத்த நிலை கவனிச்சு பாருங்க. அந்த அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. 13வது வசனத்தை வாசியுங்களேன். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையை கவனிங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன்? இந்த ஒரு வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 51ஆம் சங்கீதத்திலெல்லாம் அங்கே பல வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்குது? தாவீது புலம்புனது, கதறினது, அழுதது எல்லாம் 51ஆம் வீட்டுல படிங்க. 51ஆம் சங்கீதத்தில் இங்கே ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்தேன்? நல்லா கவனித்து பாருங்க. அங்க அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நாத்தான் தாவீதை நோக்கி, நாத்தான் தாவீதை பார்த்து, நீ சாவாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கர்த்தர் உன் பாவத்தை என்ன செய்தார்? நீங்க செய்தார். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அந்த ஒரு வார்த்தையிலேயே பாவத்தை மன்னிச்சிட்டாரா? இல்ல. தாவீது எப்படி கதறி அழுதான் என்று 51ஆம் சங்கீதத்தெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க தாவீது கதற ஆரம்பிக்கிறான். தாவீது அழ ஆரம்பிக்கிறான். எவ்வளவு நேரம் அழுதான் என்று சொல்லவில்லை, ஆனால் அழுகிறான், அழுது கொண்டே இருக்கிறான். தாவீது தேவ பாதத்தை பிடிச்சுக்கிட்டான். நான் கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்தேன்? பாவம் செய்துட்டு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டாரா, ஆனாலும் உன் ஜீவன் போகாதுன்னு சொன்னாரு. கீழே அடுத்த வார்த்தை 14வது வசனத்தில் சொல்றாரு, ஆனாலும் நீ தேவனுடைய சத்துருக்கள் தூசிப்பதற்கு நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி. நல்ல கவனிங்க, நீ இதை மறைவிடத்துல செய்த, ஆனா இதற்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய மனைவி சூரியனு கீழாக இந்த காரியத்தை என்ன செய்யும்? நடக்கும் என்று சொன்னார். நடந்த காரியத்தை பாத்தீங்கன்னா பிற்பாடு அப்சலோம் என்று சொல்லக்கூடியதான அவருடைய குமாரனே என்ன செய்யறான்? தாவீதுடைய மனைவியை கற்பழிக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இது நீ மறைவிடத்துல செய்த, ஆனா உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா?
உன் பிள்ளை, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், இதெல்லாம் எங்குது? நடு ரோட்ல இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்னு சொல்ற. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறது உண்மைதான். ஆனா செய்த அந்த பாவத்தை ஆண்டவர் என்னது? கர்த்தர் பனிஷ் பண்ணாம என்ன செய்து கிடையாது, விடுறதுகளை. அந்த வழி பாருங்க, தாவீதுக்கு பல நாட்கள் இருந்தது. ஒரு முறை அப்சலோம் தாவீதுடைய ராஜ்யபாரத்தை வருவதற்கு ஆசைப்பட்டான். அப்போது தாவீது அவனுக்கு பயந்து ஓடுகிறான். அங்கே சவுல் குடும்பத்தாரிலே ஒருத்தன் சீகேமி என்று சொல்லக்கூடிய ஒருவன் வந்து அவனை என்ன தெரியுமா செய்கிறான்? தூசிக்கிறான். ரத்த பிரியனே, சூதுள்ள மனுஷனே அப்படி என்று சொல்லி கல்லெறிஞ்சு எறிகிறான். மண்ணை தூக்கி வாரி இறைக்கிறான். அப்ப கூட தாவீதோட 600 பேர் இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, ராஜா நீங்க ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, இந்த செத்த நாயை நாங்க இங்கேயே என்ன செய்யறோம்? கொன்று போடுகிறோங்கிறாங்க. அதுக்கு தாவீது ஒரு வார்த்தையை சொன்னா, கர்த்தர் அவன் தூசிக்கும்படி என்ன செய்திருக்கிறார்? அவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு. அவன் தூசிச்சுக்கிட்டே இருக்கட்டும் சொல்லி தாவீது என்ன செய்யறாரு? தலை குனிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறார். கவனிங்க, அவன் செய்த தவற ஆண்டவர் பாதத்தில் என்ன தெரியுமா செஞ்சாரு? சரண்டர் பண்ணிட்டாரு. தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்தான் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோமே, அவரே சாட்சி கொடுக்கிறாரு. நல்ல கவனிங்க, இவ்வளவு பெரிய பாவி என்ன தெரியுமா செஞ்சான்? ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டான். நான் பாவம் செய்தது உண்மைதான், நான் பாவம் செய்தது உண்மைதான் ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி அவன் கதறி அழுது தன்னை ஒப்பு கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவ இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேர் தேவாலயத்தில் நிக்கிறாங்க. ஒருவன் சொல்லுகிறான், நான் சரியா தசமபாகம் கொடுக்கிறேன், சரியா ஜெபிக்கிறேன், சரியா உபவாசம் பண்ணுகிறேன். ஆனா தூரத்தில் ஒரு மனுஷனுடைய சத்தம் வருகிறது, பாவியான மனுஷன் என் மேல கிருபையா இரும் என்று அலறினான். கர்த்தர் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். தேவ பிள்ளைகளே, நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன்னு சவுளை போல ஏமாந்துடாதீங்க. நான் சொல்லுகிறேன், நான் ஒரு பாவி, என்னை கொஞ்சம் என்ன செய்யுங்க, என்ன மன்னிங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தை இறுகி பிடிப்பீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். அவர் நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பாவங்களையும் நாம் செய்யலன்னு சொல்ல முடியாது, செய்திருக்கிறோம். ஆனா இந்த கால வேளையிலே அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எந்திரிச்சு நின்று, யாரும் போக வேண்டாம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நான் குற்றமில்லாத மனுஷருக்கு குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? நான் ஒரு விபச்சார பாவத்தை செய்திருக்கிறேனா? நான் ஒரு வேசித்தனத்திலே வாழ்ந்திருக்கிறேனா? நான் திருட்டு களவிலே வாழ்ந்திருக்கிறேனா? மற்றவங்கள நான் அவதூறா பேசியிருக்கிறேனா? யாரும் போக வேணாம், சபையை விட்டு ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு முக்கியமான காலகட்டத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இன்றைக்கு திருச்சபை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து, எந்த பாவம் செய்தாலும் ஆண்டவரே என்ன மன்னிங்க ஐயா, இத்தனை பாவமும் உமக்கு விரோதமாகவே செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. தாவீது நான் உரியாவுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லல. தாவீது நான் உரியாவுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லல. நான் கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செஞ்சிட்டேன். எத்தனை பேர் 2 கையை உயர்த்தி ஒப்பு கொடுக்க போறீங்க? என்ன மன்னிங்க ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு நான் தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, உம்முடைய தயவை விட்டு நான் தூரம் போயிட்டேன் ஐயா. என்னை உயர்த்தி வைத்த அந்த சிங்காசனத்தை நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அந்த மேன்மையை நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. என்ன மன்னிங்க ஐயா, என்ன மன்னிங்க ஐயா, என்ன மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யுங்க ஐயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தாவீது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்களும் உடைய இருதயத்துக்கு ஏற்றவளா இந்த பூமியில ஜீவிக்க எங்களுக்கு நீங்க அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. கைய கோப்பி, கர்த்தாவே என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, எங்க மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, எங்க மேல தயவா இருங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நம்மை அர்ப்பணிப்போமா ஆண்டவரே. என் தகுதிக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டேனே, என்னுடைய தகுதிக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டேனே.
என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. தாவீது கதறி தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு பிற்காலத்திலே அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் வாழ்ந்தானே. அப்படி நீங்களும் நானும் வாழத்தக்க வகையில கர்த்தரை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓ ஹல்லேலூயா. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டா, ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டா, ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் நிலையானது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும். யாதது. கொஞ்சம் கவனிங்க, ஒரு காரியத்தை கவனிக்கணும். நீங்க கர்த்தர் நாத்தான் மூலியமா சொன்ன போது தாவீது கதறிட்டான். ஆனா சவுல் சாமுவேல் எச்சரித்த போது கூட அவன்கிட்ட ஒரு பதஸ்ரத்தையும் பார்க்கல, அவன்கிட்ட அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்க்கல. தாவீது கர்த்தருடைய சத்தத்தை ஆசாரியன் மூலியமாய் வந்த போது, தீர்க்கதரிசி மூலியமாய் வந்த போது அவன் கதறி அழுக ஆரம்பிச்சுட்டான். ஆனா அதே சவுலிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை வந்த போது, நான் தப்பு செஞ்சிட்டேன் சாமுவேலே, சத்தம் இல்ல. நீ என்னைக்கு கர்த்தரிடத்திலே கதறுகிறாயோ அன்னைக்குதான் கர்த்தர் தாவீதின் மேல வச்ச நிச்சயமான கிருபையை உன் மேல வைப்பார். அவர் கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாருனக்கா பார சிலுவை சுமந்தேங்குதே, பார சிலுவை சுமந்தேங்குதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு முன்னே நடந்த அன்பு சீசன் போ பின்பற்றி வா.
யூதாஸ் காரியோத் நாண்டு கொண்டு செத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியங்களை செய்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை கதறி அழுது யூதாஸ் காரியோத் நான் செய்தது பாவம் என்று சொல்லி அவருடைய பாதத்துக்கு திரும்பி இருப்பான், ஆனால் அவனுக்கும் இரக்கம் செய்திருப்பார். ஆனால் பேதுரு மறுதலிச்சான், ஆனால் அவருடைய பாதத்துக்கு திரும்பிட்டான், கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் அவன் மேல தயவு வைத்து அவன் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்கிற அந்த உத்தரவாதத்தை கையில கொடுத்தாரு. இப்ப கூட 2 கையும் கோப்பி என்ன மன்னிங்க ஆண்டவரே, உடைய பாதத்துக்கு திரும்புகிறான் ஆண்டவரே, உடைய பாதத்துக்கு திரும்புகிறான் ஆண்டவரே, உடைய பாதத்துக்கு திரும்புகிறான் ஆண்டவரே. சபையிலே ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சபையிலே ஒரு கீழ்ப்படிதலை கர்த்தர் கொடுக்கிறார். சபையிலே ஒரு முன்மாறி ஜீவியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதை கைக்கொண்டு ஜீவிக்கும் போது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் அவர். எங்க நல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மறுபடியும் உம்முடைய பாதத்துக்கு திரும்புகிறோம் ஆண்டவரே. தாவீது திரும்பினது போல கண்ணீரோடு கதறலோடு கூட ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு திரும்புகிறோம் ஆண்டவரே. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை எங்க சிரசின் மேலே வைங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அவருடைய மாறாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக.